வணக்கம், சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரவா பால் பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள். இந்த ரவா பாயாசம் வந்து நம்ம சுலபமா செய்திடலாங்க. நம்ம வீட்டில் ஒரு பண்டிகை காலங்களுக்காகட்டும், சாமிக்கு நெய்வேத்திய பிரசாதம் செய்யறதாகட்டுங்க, இந்த பாயாசம் நம்ம உடனே செய்திடலாம். இதுக்கு நான் பால் வந்து 1/2 லிட்டர் பக்கம் நல்லா திக்கான பால் எடுத்திருக்கேன். இது கூட நான் 200 ml தண்ணி சேர்த்திருக்கேன். 50 கிராம் வெள்ளை ரவை, 150 கிராம் ஆர்கானிக் சர்க்கரை, நீங்க நார்மல் சர்க்கரையும் கூட எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய், முந்திரி திராட்சை அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். சிறிதளவு ஏலக்காய் தூள் பொடி செய்து வச்சிருக்கீங்க. நீங்க 3 ஏலக்காவை பொடி செய்து சேர்த்துக்கலாம். இதுதான் தேவையான பொருட்கள். இப்ப எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்ப இந்த அடுப்புல பால் காய வச்சிருக்கேங்க. பால் காயறதுக்குள்ளார நம்ம நெய் விட்டு முந்திரி திராட்சையும் ரவையும் வறுத்துக்கலாம். இப்ப நெய் காஞ்சிருச்சுங்க. இதுல முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஓரளவு வறுபட்ட உடனே நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம். மிதமான தீச்சூடு வச்சு வறுத்துக்கலாம். இதுல இப்ப திராட்சை சேர்த்துக்கலாம். இப்ப முந்திரி திராட்சை வறுத்தாச்சு. இதே நெய்ல நம்ம ரவை வறுத்துக்கலாம். மிதமான தீச்சூடு வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்ப பால் பொங்கல் காய்ச்சுங்க. இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மிதமான தீச்சூடு வச்சு கிளறி விட்டுக்கலாங்க. இல்லாட்டி பால் பொங்கி வந்துடும் உங்களுக்கு ரொம்பவும். பாருங்க, பால் பொங்கி வரும்போது நம்ம லோ ஃப்ளேம் வச்சுட்டு மெல்லமா கொஞ்சம் கொஞ்சமா ரவை போட்டு கிளறிக்கலாம். நல்லா வேகட்டும். லோ ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். ரவை போட்ட உடனே உங்களுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள நல்லா வெந்துருங்க. இப்ப நம்ம லோ மீடியம்ல வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்ப ரவை நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம சர்க்கரையை சேர்த்திக்கலாம். இனிப்பு வந்து அவங்கவுங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாகவும் குறைவாகவும் சேர்த்திக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இது கூட நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து ஏலக்காவை பொடிச்சு வச்சுருக்கேன். பாருங்க, ரவை இது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பால் காய்ச்சி வச்ச பாலோ இல்லாட்டி ஒரு 1/2 டம்ளர் பக்கம் நீங்கள் சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் காய்ச்சி வச்ச பால் சேர்த்துக்கிட்டா பாயாசம் ரொம்ப சுவையாக இருக்கும். இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்ப சூப்பரா சுவையான உடனடி ரவா பால் பாயாசம் நம்ம செய்துட்டோங்க. இது வந்து நம்ம வீட்டுல விசேஷ நாட்களுக்காகட்டும் பண்டிகை நாட்களுக்காகட்டும் சுலபமா செய்திடலாம். இதை நீங்க வீட்டுல செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.